ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா நிறையா பேருக்கு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை. ஸோ எங்களுக்கு கோகுலாஷ்டமி நெக்ஸ்ட் மந்த் தான் வருது. ஸோ இன்னைக்கு ஒரு நார்மல் டே தான். அதனால நார்மலான ஒரு தலிகை தான் நான் உங்கள்கிட்ட காமிக்க போறேன். நேத்திக்கு ஆகஸ்ட் 15 அபார்ட்மெண்ட்ல பிளாக் ஹாய்ஸ்டிங் அதெல்லாம் இருந்தது. நான் அசோசியேஷன்ல வேற இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் போற மாதிரி இருந்தது. ஸோ நேத்திக்கு நான் வீடியோ போடல. ஏதோ ஒரு குக்கர் 1 pot ரைஸ் பண்ணி நேத்திக்கு தலைகையை முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் என்னது பப்பையா வாங்கிட்டு வந்திருந்தேன். காயா பப்பையா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் நீட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு உண்டான தலிகை. இட்ஸ் அ நார்மல் டே, நார்மல் தலிகை. இந்த காய் பண்ணலாம், அந்த காய் பண்ணலாம், பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது. இட்ஸ் அ நார்மல் டே. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தேன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்றது மிஸ் ஆயிடும். ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பியூட்டிஃபுல் வெதர் இன்னைக்கு. நல்ல விண்டியா குளு குளு குளுன்னு இருக்கு. காலங்காத்தால ஜம்மன் இருக்கு. இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் பப்பாளிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் நேத்திக்கு கிடச்சிது. அதே போல் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கல்லையே வேக போட்டு எடுத்துட்டேன். அது கொஞ்சம் 6-7 விசில் விடணும், அதனால் தனியாக வேக போட்டு எடுத்துட்டேன். நேற்று ராத்திரி ஊற வச்சுட்டேன். அகைன் நான் டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், எங்களுக்கு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி கிடையாது, நார்மல் டே தான் எங்களுக்கு. ஸோ அதனால் நான் இந்த காய்கறிகள்லாம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ முதல்ல ஒரு கூட்டு ஐட்டம் தான் இது. கேரளா டைப்பு, ஆனால் அதோட கம்ப்ளீட் அந்த டைப்பில் நான் பண்ண மாட்டேன். என்னோட ஒரு சேஞ்சஸ் அதில் பண்ணுவேன் நான். ஏன்னா இதில் கொண்டக்கடலை போட்டிருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக அதில் இதில் கார்போஹைட்ரேட்டும் ரிச் உண்டு, ப்ரோட்டீனும் உண்டு. ஸோ அதனால் இதை மிக்ஸ் பண்ணி போடுவேன். இப்போ இதை தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ பப்பாயா நல்லா ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன். கொண்டக்கடலை வேக போட்ட அதே குக்கர்லேயே லேசாக அலம்பிட்டு அதை போட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் கொண்டக்கடலை ஒரு 5-6 சவுண்டு விட்டு எடுத்துட்டுருக்கேன். இதில் நான் இப்போ பப்பையா காய் போட்டுருக்கேன் இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு 2 விசில் புட்டால் போகிறோம். இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டுக்கலாம். அரைக்கிறதுல ஒரு 2 போட்டுக்கலாம். இதில் இது இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரம் இல்லை, ஸோ மஞ்சப்பொடி கொஞ்சம். ஸோ ரொம்ப கொஞ்சமாக ஆல்ரெடி கொண்டக்கடலையில் துளியோன்னு போட்டிருக்கேன். ரொம்பவே உப்பை குறைச்சிருக்கேன். இப்போ ஆல்ரெடியே அப்பாக்கோசரம் உப்பு ஒன்றும் இல்லை, எனக்கு பிபி ஜாஸ்தியான ஒன்று சுத்தமாக உப்பு கம்மியாகிடுது. ஸோ இப்போ ஒரு 2 விசில் விட்டால் போகிறோம். கொண்டக்கடலாம் நல்லா வெந்த கொண்டக்கடலை தான், அதனால் அந்த ஃப்ளேவர் கொண்டக்கடலையும் இறங்கணுன்றதுக்கோசரம் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சிக்கிறதுக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு 1/4 மூடி தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஆப்ஷனல், நான் போட்டுக்கிறேன். எப்பயுமே நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் வெந்தயம் போடுவேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரிச் இன் ஃபைபர். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருக்கேன். ஆல்ரெடி 2 மிளகா வேக வச்சதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 மிளகா. தேவைப்பட்டவா 4 சின்ன வெங்காயத்தை உரித்து இதோட அரைக்கிறதுல போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் ஆட் பண்ணலை, இதை மட்டும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். காத்தால சாதத்துக்கு தொட்டுக்க, ராத்திரி இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு. ஸோ ப்ரெஷர் அடங்கிடுத்து. கலர்ஃபுல்லாக இருக்குது. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதோடு சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கிறது அதுக்குள்ளேயே. ஸோ கொஞ்சமாக புளி ஜலத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப புளி ஜலம் வேண்டாம். கேரளா பீப்புள் என்ன பண்ணுவா, இதோட இந்த கோக்கம் இல்லைன்னா இந்த கொடம்புளின்னு ஒன்று சொல்லுவா இல்லையா, அதை பீஸாக போட்டு இதோட வேக வைப்பா. நம்ம என்கிட்ட அதெல்லாம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது போட்டிருக்கேன். ஒரு கொதி வரைச்ச
அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியை ஆட் பண்ணிடலாம். ஸோ அடுப்பில் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, நேற்றுக்கு பால் பெருங்காயம் தான் கிடச்சிது அவசரத்துக்கு. பப்பாயா கேரளா ஸ்டைல் கூட்டு ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் மாங்காய் குழம்பு பண்ணிக்கலாம். மாங்காய் குழம்புக்கு மாங்காய் கட் பண்ணிட்டுலாம். ஆல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சிடுத்து, இனிமேல் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் குக்கரை தான் வச்சுருக்கேன். மாங்காய் குழம்பு குக்கரில் தான் பண்ண போகிறேன். எங்கள் அப்பா இன்னைக்கு காத்தால சொன்னால் குக்கரில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ரெண்டாவது மாங்காய் தோலுமே கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது இல்லையா, ஸோ குக்கரில் போட்டால் சீக்கிரமாக சாஃப்டாகிடும். ஸோ அதுக்கு தேவையான புளிஜெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். குழம்பு பொடி, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ குக்கர் குழம்பு பண்ணிடலாம். யாரும் நேற்றுக்கு கேட்டால் என்ன யூஸ் பண்ணுறேன்னு, இதுதான் யூஸ் பண்ணுறேன். டாட்டாவோடது தான். எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்மார்ட் பஸார் இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கிறது. இது லான்ச் பண்ணச்ச விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த டிமாண்டை க்ரியேட் பண்ண அடுத்த நிமிஷம் ப்ராடக்டோட சப்ளையை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒரு ஆங்ஸைட்டியும் என்ன கிடைக்கலன்ற ஒரு ஆங்ஸைட்டியை க்ரியேட் பண்ணி விலையையும் ஏற்றியாச்சு. எண்ணெய் நல்லா இருக்குது, பட் ப்ராடக்டோட விலை ரொம்பவே ஏறி இருக்குது. ஸோ இப்போ எண்ணெய் சுட்ட உடனே கடுகும் பெருங்காயமும் பொரிய விட்டுடலாம். யூஸ்வலாக நான் குழம்பு பொடியை எண்ணெயில் பொரிப்பேன். இதுக்கு வந்து எண்ணெயில் பொரிக்க வேண்டாம். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி தான் பார்த்தெல்லாம் பெருசாக போட்டிருக்கேன். ஏன்னா குக்கரில் போடுறச்ச கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்கோசரம் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கேன். நல்லா ஒரு 3 விசில் விட்டால் போகும். ஈவன் 2 கூட போகும். மாங்காய் சீக்கிரமாகவே வதங்கிடும். இதோட கொஞ்சமாக வெல்லத்தையும் ஆட் பண்ணிடலாம். சுற்றி கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். ஈஸியான குழம்பு இது இப்படி பண்ணுறதுன்றது. 2 சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிடுறேன். குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுத்து. இதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை தாளித்து கொட்டினா போகிறோம். குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிருக்கு. வாசனையாக இருக்குது. நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறேன். சாதத்தை வச்சிடலாம். இந்த எடிட்டிங் ஆப் வேறு பாடாப்படுத்துறது. இந்த 16 வயது நிலை டயலாக் சொல்லுவாப்புல சப்பானி, காசு கொடு, அம்மா வையும், வீட்டுக்கு போகணுன்னு. அது மாதிரி இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணு, இல்லைனா என் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிய கொடுன்னு நானும் அவன்கிட்ட பாடாப்படுத்தாத குறையாக கேட்குறேன். பக்கையும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், காசையும் ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் புரியலை. ஸோ அதுவும் ஒரு 4 சவுண்டு வந்துருட்டோம். கத்திரிக்காய்க்கு பொடி போட்டதுக்கு வந்து வேர்க்கடலை நல்லா ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடைசியாக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயமும் ஆட் பண்ணி இதை வறுத்து பொடி பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை நீட்டாக கட் பண்ணி அப்படியே வதக்க வேண்டிதான். இந்த ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு போயிருக்கேன் எடிட்டிங், அதனால் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சுட்றேன்.
ஸோ நல்லா இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு. கத்திரிக்காயை பார்த்தாக்கா இந்த மாதிரி கீரி நீட்டாக இதில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு பெருங்காயம் மேலே தூவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பொடியை இதோட ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஓரளவுக்கு இப்போ நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த பொடியை போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கச்சா எல்லாம் ஒன்றா ஒத்தாப்பில் வந்துடும். இன்றைக்கு உண்டான தளிகை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன். அப்புறமா இன்றைக்கி பப்பாளி போட்டு ஒரு கேரளா ஸ்டைல் கூட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா குக்கரில் மாங்காய் குழம்பு பண்ணேன். பொடி போட்ட கத்திரிக்காய், நீட்டமான கத்திரிக்காய், அது நான் அப்படியே நீட்டாக கட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you for watching. Bye bye all.